ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், சாக்லேட் பேடா. இந்த சாக்லேட் பேடா செய்கிறதுக்கு 10 நிமிஷமே ரொம்ப அதிகம். குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் பேடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வைத்த பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ, பாதாம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் வால்நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கப்புன்னு நான் சொல்கிறது வந்து 200 கிராம் கணக்கு. இப்போ இந்த சாக்லேட் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு முந்திரி, பாதாம் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு பொடி செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு டம்ளர், 2 ஏலக்காய் எடுத்து அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி செஞ்சுக்கிறேன். கொக்கோ பவுடர் நான் காமிச்சிருக்கேன்ல டீஸ்பூன், அதை மாதிரி டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பால் பவுடர் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு தட்டில் வந்து நெய் வந்து நல்லா தடவி வச்சுக்கிறேன், ஏன்னா கடைசியாக வந்து அதில் ஊற்றுவோம். ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு பாலையும் அதோடு சேர்த்து நெய்யும் பாலும் நல்லா கலந்து விடுறேன். தீயை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாலும் நெய்யும் நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக அது வந்து கொதி வரும்போது சூடான உடனே பால் பவுடர் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் பவுட்ரு வந்து சட்டுன்னு கட்டி ஆகிடும். கட்டி ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதோடு வந்து பொடி செஞ்ச சர்க்கரை, ஏலக்காய் அதை வந்து அதோடு கலந்துக்கிறேன். கலந்துட்டு கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பொடி செய்த சர்க்கரை வந்து நல்லா இலகி வரும். இப்போ நல்லா கட்டியாக இருக்குது இல்லைங்களா கலக்கும்போது. இப்போ அந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து சூடு ஏறி அப்படியே இலகி வரும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இப்போது அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். அந்த பேனுடைய அடி பக்கத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும். பொடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரியும் பாதாம் பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பு சிம்லியே தான் இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கும்போது சுருண்டு வரும். 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது மாதிரி கிளறும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேன் அடியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அதை மாதிரி வரும்போது அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கொட்டிட்டு லேசாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு பரப்பி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம உருண்டை தான் பிடிக்க போகிறோம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் வந்து நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி உருட்டி நடுப்புற ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த குழியில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு வந்து சேர்த்து அலங்கரிச்சிக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை இன்றைக்கி. அவ்வளோதான், சாக்லேட் பேடா 10 நிமிஷத்துக்குள்ளே தயாராகிடுச்சு. இந்த சாக்லேட் பேடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு பண்டிகைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து செலிப்ரேஷனுக்கும் கண்டிப்பாக இதை செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.